Hi friends, welcome to Biology Simplified Tamil. Now unga Sindhilnathan. Digestion and absorption chapter la part 2 video pathalla, particularly digestion of food. Adu full in the video la complete panniruvanga. The process of digestion is accomplished by mechanical and chemical processes. So digestion complete pannanuna one mechanical process venum, ரெண்டாவது chemical processum வேணும். Buccal cavity or buccal cavity அப்படின்னு சொல்லுவோம். So buccal cavity performs two major functions. நம்ம வாய் வந்து ரெண்டு வேலையை செய்யுது. அது இல்லாம நிறைய வேலையை செய்யுது. But digestionல ரெண்டு வேலையை செய்யுது. First mastication of food. Masticationனா என்ன அர்த்தம்னா அரைக்கிறது. கிரைண்டர்ல அரிசி உளுந்தெல்லாம் போட்டு மாவாட்டுறாங்கல்ல அரைக்கிறாங்கல்ல அந்த மாதிரி கிரைண்டிங் அதான் mastication with saliva. ஓகேங்களா? And facilitation of swallowing. So first work digestion la mouth buccal cavity enna பண்ணுது அரைக்குது food ரெண்டாவது அரைச்ச food முழுங்கிறது swallowing. The teeth and tongue will help of the saliva masticate with the help of the saliva masticate and mix up the food thoroughly. So பல்லு நாக்கு பல்லு வந்து அரைக்கும் நாக்கு வந்து திருப்பியும் ரோல் பண்ணி கொடுக்கும் and with the help of saliva food நல்லா masticate ஆகுது mix up the food thoroughly. Mucus in saliva helps in lubricating and adhering the masticated food particles into bolus. So அரிசி நீங்க சப்பாத்தி எந்த ஃபுட் சாப்பிட்டாலும் எல்லாம் தனித்தனியா தான் இருக்கு அதை நல்லா அரைக்கிறீங்க அரைச்சதுக்கு அப்புறம் அது போலஸா மாறணும் போலஸ்னா என்ன அர்த்தம்னா ஒரு உருண்டை ஃபார்ம்ல மாறணும் நல்லா அரைச்சி உருண்டை ஃபார்ம்ல குட்டி உருண்டையா மாறணும் அதுக்கு லூப்ரிகேஷனோ அட்ஹரிங்கோ ரொம்ப முக்கியம் லூப்ரிகேஷன்னா தண்ணி விடுறது ஸோ அதான் சலைவா அந்த லிக்விட் மாதிரி அந்த உருண்டையா ஆக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது லூப்ரிகேட்னா அப்படியே ஸ்மூத்தாக அப்படி மூவ் பண்ணி போகணும் ஃப்ரிக்ஷன் இல்லாமல் அந்த ஃபுட்டு மூவ் பண்ணி உள்ளே போகணும் அந்த ரெண்டுக்குமே ஹெல்ப் பண்ணுறது மியூக்கஸ் in saliva ஓகேங்களா அந்த எச்சில் சொல்றோம்ல அது the bolus is then conveyed into pharynx தான் common passage for food and air okay and then into the esophagus நமக்கு தெரியும் food pipe esophagus யாருங்க food pipe இதெல்லாம் மறந்துட கூடாதுங்க by swallowing or deglutition னா ஒண்ணும் இல்ல swallow தான் முழுங்கிறது deglutition na முழுங்கிறது அப்படினு அர்த்தம் swallowing க்கு இன்னொரு பேர் தான் deglutition so deglutition அப்படிங்கிறது முழுங்கிறது food swallow முழுங்கிறது okay the bolus further passes down through the esophagus by successive waves of muscular contractions called peristalsis this is very important neat question peristalsis அப்படிங்கிறது அந்த மவுத்துக்கு உள்ள போனதுக்கு அப்புறம் pharynx regionல இருந்து அப்படியே esophagus ல ஃபுட் வேவி மூவ்மெண்டா போய்க்கிட்டே இருக்கும் அந்த மஸ்குலர் கான்ட்ராக்ஷன் மூலமா போகும் அந்த மூவ்மெண்ட் ஆஃப் ஃபுட் இன் esophagus stomach intestine நம்ம peristalsis மூவ்மெண்ட் அப்படிம்போம் the gastroesophageal sphincter எங்க இருக்கும் esophagus stomach ஓட மீட் பண்ற இடத்துல இருக்கிறது தான் gastroesophageal sphincterனா நம்ம லாஸ்ட் வீடியோல சொன்னோம் என்னது சுருக்கு பை மாதிரி தேவையானப்போ ஓபன் ஆகும் தேவையில்லாதப்போ சுருங்கிக்கும் ஒரு பேசேஜ் க்ளோஸ் பண்ணி ஓபன் பண்றது ஓகே controls the passage of food into the stomach so stomach க்கு esophagus ல இருந்து ஃபுட் stomach க்கு போறத கண்ட்ரோல் பண்றது யாரு இந்த gastroesophageal sphincter the saliva secreted into the oral cavity na mouth contains electrolytes sodium potassium chlorine bicarbonates இந்த electrolytes தான் இருக்கும் சலைவால क्वेश्चनல கேட்பாங்க பாத்துக்கங்க and enzymes salivary amylase and lysozyme salivary amylase சலைவாலயும் இருக்கு ஸ்டொமக் அந்த ரீஜன்லயும் வரும் பாப்போம் இந்த salivary amylase என்ன பண்ணுது கார்போஹைட்ரேட்டை பிரேக் டவுன் பண்ணும் அப்போ டைஜஷன் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் த மவுத்துங்க ஞாபகம் வச்சுக்கோங்க லைசோசைம் அப்படிங்கிற என்சைம் வந்து பாக்டீரியாலாம் இருந்தா அதை சாவடிச்சிரும் அழிச்சிரும் ஓகேங்களா சரி the chemical processes of digestion is initiated in the oral cavity by the hydrolytic action of the carbohydrate splitting enzyme the salivary amylase carbohydrate split பண்றது இந்த salivary amylase about 30% of the starch is hydrolyzed na break down பண்றதுன்னு அர்த்தங்க here by this enzyme amylase salivary amylase மூலமா இங்க optimum pH 6.8 இருக்கணும் nearly basic or very slight acidic basic na 7 க்கு above இருக்குது nearly basic இல்ல nearly neutral or very slight acidic 7 நியூட்ரல்ங்க 6.8 னா slight acidic அப்படிதானுங்களே ஓகே
into disaccharide. So polysaccharide disaccharide starch disaccharide convert பண்றாங்க வாயிலேயே. அது என்ன maltose. ஸோ அதனால தான் நம்ம சாப்பாடை நொறுங்க தின்றால் 100 வயது அப்படிம்பாங்க. இங்கேயே நல்லா மென்னுட்டிங்கன்னா இங்க பாருங்க லைசோசைம் present in the saliva acts as an antibacterial agent. பாக்டீரியாவெல்லாம் கொண்டு போடும், இன்ஃபெக்ஷன் உள்ள போய் வரதுக்கு வாய்ப்பே இல்லை, அண்ட் ப்ரிவென்ட்ஸ் இன்ஃபெக்ஷன். ஸோ நம்ம நல்லா மெல்லும் போது 30% ஆஃப் த ஸ்டார்ச் வந்து இங்கேயே என்ன ஆயிடுதுங்க, பிரேக் டவுன் ஆயிடுது. அதுக்கப்புறம் இங்க இருக்கக்கூடிய லைசோசைம் என்ன பண்ணுது, பாக்டீரியா எசக வந்திருந்தா கூட அதெல்லாம் சாவடிச்சிருது. அப்ப நமக்கு இன்ஃபெக்ஷன் வராது. அதனாலதான் நல்லா மென்னு சாப்பிடணும். ஸோ ஸ்டார்ச் salivary amylase with the help of salivary amylase pH 6.8 இருக்கணும். மால்டோஸ் அப்படிங்கிற டைசாக்கரைடா பிரேக் டவுன் ஆகுது, மவுத்ல நடக்குது. இப்போ மவுத்ல இருந்து ஈசோஃபேகஸ்ல பெரிஸ்டால்டிக் மூவ்மெண்ட் மூலியமா அந்த கேஸ்ட்ரோ இன்டெஸ்டைனல் ஸ்பிங்டர் அலோ பண்ணி ஸ்டொமக்குக்கு ஃபுட் வந்துருச்சு. இப்போ ஸ்டொமக்ல எப்படி டைஜஷன் நடக்குது அப்படின்னு பார்க்க போறோம். The mucosa of stomach has gastric glands. இந்த ஃபண்டஸ் ரீஜன்லாம் இருக்குல்ல, அங்கெல்லாம் gastric glands இருக்கு. Gastric glands have 3 major types of cells, namely இதெல்லாம் ஸ்டொமக்ல இருக்குங்க, இதெல்லாம் ஸ்டொமக்ல இருக்கு. மவுத் முடிச்சிட்டோம், இது எல்லாமே ஸ்டொமக்ல இருக்கு, பார்த்துக்குங்க. மியூக்கஸ் நெக் செல்ஸ் அப்படின்னா நெக் ரீஜன்ல இருக்கிறதுன்னு அர்த்தம் இல்லை, stomach region தான் இருக்கு. mucous neck cells which secretes mucus. peptic or chief cells which secretes proenzymes pepsinogen. proenzyme na inactive னு அர்த்தம், proenzymes are inactive. அப்ப pepsinogen வந்து inactive, ஜென்னு முடிஞ்சா inactive பார்த்துக்குங்க. and parietal or oxyntic cells which secretes hydrochloric acid and intrinsic factor. அது என்ன இன்ட்ரின்சிக் ஃபேக்டர், இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்ல இருக்கக்கூடிய ஒரு ஃபேக்டர் ஸ்டொமக்ல. அந்த ஃபேக்டர் வந்து விட்டமின் B12 அப்சார்ப்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். क्वेश्चनல கேட்பாங்க, விட்டமின் B12 அப்சார்ப்ஷனுக்கு ஹெல்ப் பண்றது இன்ட்ரின்சிக் ஃபேக்டர் இன் தி ஸ்டொமக். ஓகே, the stomach stores, இதெல்லாம் நல்லா பார்த்து வச்சுங்க, நோட் பண்ணி வச்சுங்க, क्वेश्चनல கேட்பாங்க. the stomach stores the food for 4 to 5 hours. அதனால தான் நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் லஞ்சுக்கு இடையில 4 to 5 hours இருக்கு, லஞ்ச்ல இருந்து டின்னருக்கு போறதுக்கு இடையில 4 to 5 hours இருக்கு. இடையில ரொம்ப பசிச்சுதுன்னா ஸ்நாக்ஸ் தான் சாப்பிடணும், வட்டாவா சோறு போட்டு சாப்பிடக்கூடாது. நம்ம ஃபுட்டு 4லேருந்து 5 மணி நேரம் நம்ம ஸ்டொமக்ல தான் தங்கி இருக்கு, கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஸ்மால் இன்டெஸ்டைனுக்கு போகுது. அது காலி ஆகிறதுக்குள்ள நீங்க உள்ள அனுப்பிக்கிட்டே இருந்தா என்ன ஆகுறது, பாவம் இல்லைங்க ஸ்டொமக்கு. அதனால தான் அந்த ஃபாஸ்டிங் எல்லாம் கூட சொல்றாங்க, உங்க ஸ்டொமக்கு கொஞ்சம் ரெஸ்ட் விடுங்க, அது ஏதாவது டேமேஜ் ஆயிருந்தா ரீஜெனரேட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படிங்கிறது. ஓகே, எனிவே ஃபாஸ்டிங்னா டெய்லிலாம் படிக்கிற குழந்தைங்க வளர்ற குழந்தைங்கலாம் ஃபாஸ்டிங் போகாதீங்க. The food mixes thoroughly with the acidic gastric juice of the stomach by churning movementனா அப்படியே குழப்பறது, குட்டையை குழப்பறதுங்கிறாங்கல்ல, அப்படிதான். ஓகேங்களா, of its muscular wall and is called chyme or chyme. இந்த ஸ்டொமக்ல இருக்கக்கூடிய வால்க்கு பேரு chyme. அந்த ஸ்டொமக் வால் மூவ்மெண்ட்னால ஃபுட்டு சேர்த்த நல்லா கலக்கிற மாதிரி, நல்லா சேர்னிங் அப்படிங்கிறது சேரு ஜகதியமா இருக்கிறத குட்டையை குழப்பறதுங்கிறாங்கல்ல, அதுதான். ஓகே, நல்லா சொதன்னு நல்லா குழப்பறது, நல்லா கிண்டுறது. The proenzyme pepsinogen on exposure to hydrochloric acid gets converted into active enzyme pepsin. So குட்டியா இருக்கிறது ஆக்டிவ், பெப்சினோஜன்னா இன்ஆக்டிவ், பெப்சின்ங்கிறது ஆக்டிவ் ஆயிடுச்சு. பெப்சினா ஆக்டிவ் பண்றதுக்கு ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் வேணும். ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் இல்லைன்னா பெப்சினா கன்வெர்ட் ஆகாது, பார்த்துக்குங்க. ஸோ த புரோட்டியோலைட்டிக் என்சைம் ஆஃப் த ஸ்டொமக், நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், இதெல்லாம் நீட்ல கொஸ்டின் கேட்பாங்க, பார்த்துக்குங்க. proteolytic enzyme of the stomach யாருங்க, pepsinogen which is inactive. hydrochloric acid போய் அதை பெப்சினா கன்வெர்ட் பண்ணும், இதெல்லாம் நீட்ல வரும். pepsin is the proteolytic enzyme of the stomach, வயிறு ஞாபகம் வச்சுக்கங்க, இன்டெஸ்டைன் கிடையாது. pepsin converts proteins into proteases, ases இல்ல oses, proteases னா enzyme, proteases and peptones, peptides னு சொல்றோம். ஓகேங்களா, பிரேக் டவுன் பண்ணிடுது. the mucus and bicarbonates present in the gastric juice play an important role in lubrication. வளன்னு அப்படியே ஃபுட் ஸ்மூத்தா மூவ் பண்ணி அடுத்து போறதுக்கு. ஆக்சுவலி இனிமே அதை ஃபுட்னு சொல்லக்கூடாது, போலஸ்னு சொல்லிட்டோம் வாய்க்குள்ளேயே. ஸோ அதை மூவ் பண்ணி போறதுக்கு டைஜஸ்டட் ஃபுட்னு வேணா சொல்லலாம். அண்ட் ப்ரொடெக்ஷன் ஆஃப் த mucosal epithelium from excoriation by the
highly concentrated hydrochloric acid. இப்போ ஸ்டொமக்ல HCl இருக்கு, வால் அரிச்சிரும்ல, அந்த அரிக்கிறது தான் என்ன சொல்றோம், எக்ஸ்கோரியேஷன்ங்கிறோம். அந்த அரிக்காம தடுக்கிறதுக்கு அந்த மியூக்கஸ் ஹெல்ப் பண்ணுது. ஓகேங்களா, மியூக்கஸ் அண்ட் பைகார்பனேட்ஸ் ஹெல்ப் பண்ணுது. HCl provides the acidic pH, that is pH 1.8. நீட் கொஸ்டின், இந்த பிராக்கெட்ல இருக்கிறதெல்லாம் பார்த்துக்குங்க. pH 1.8, HCl கொடுக்குற pH வந்து 1.8ங்க. பாருங்க, highly very highly acidic. ஓகே, ஆப்டிமல் ஃபார் பெப்சின். ஏன் ஆப்டிமல் ஃபார் பெப்சின்? அப்பதான் பெப்சினோஜன் பெப்சினா இருக்கும். பெப்சினா இருந்தால் தான் அங்கே ப்ரோட்டீன் டைஜஷன் ஸ்டொமக்ல நடக்கும். அண்ட் பெப்சின் இஸ் த ப்ரோட்டியோலைட்டிக் என்சைம் ஆஃப் த ஸ்டொமக். ரெனின் இது வந்து ஒரு ஸ்பெஷல். ரெனின் இஸ் எ ப்ரோட்டியோலைட்டிக் என்சைம் ஃபவுண்ட் இன் த கேஸ்ட்ரிக் ஜூஸ் ஆஃப் இன்ஃபேன்ட்ஸ். குழந்தைங்க, பச்சிலம் குழந்தைகள், பிறந்த குழந்தைங்க இருக்காங்கல்ல, அவங்களுக்கு மதர் ஃபீடிங் கொடுப்பாங்க, பசும்பால் கொடுப்பாங்க. பாலை டைஜஸ்ட் பண்ணுறதுக்கான என்சைம் நம்ம பாடியில் இல்லை. ஆனால் பிறந்த குழந்தைங்களுக்கு ரெனின் அப்படிங்கிற என்சைம் சிறிது காலம் சுரக்கும், சிறிது காலம் கொஞ்ச நாள் செக்ரீட் ஆகும், சில மாதங்கள் செக்ரீட் ஆகும். அந்த ரெனின் வந்து பாலை டைஜஸ்ட் பண்ணுங்க. ஓகே, ரெனின் a proteolytic enzyme infants இருக்கு which helps in the digestion of milk proteins. Small amount of lipases are also secreted by gastric glands. கொஞ்சமா லிபேசஸ் வந்து gastric gland secrete பண்ணும். சரி, various types of movements are generated by the muscularis layers of small intestine. இப்போ small intestineக்கு வரும். stomach இதோட முடிஞ்சிருச்சு. இப்போ small intestine ஸ்டார்ட் பண்றோம். These movements helps in the thorough mixing up of the food with various secretions in the intestine and thereby facilitate digestion. So digestion intestineலயும் நடக்குது, மறந்துடாதீங்க. The bile liverல இருந்து வருது, pancreatic juice pancreasல இருந்து வருது, and intestinal juice are the secretions released into small intestine. மூணு secretion, the bile, pancreatic juice and intestinal juice. இந்த மூணுமே வந்து மிக்ஸ் ஆகிற இடம் small intestine. Okay, pancreatic juice and bile are released through hepatopancreatic duct. common passage னு படிச்சோம்ல, hepatopancreatic duct. ஹெப்பாட்டோன்னு எங்க வந்தாலும் அது லிவரோட தொடர்புடையது அப்படின்னு அர்த்தம். ஹெப்பாட்டோ அப்படின்னு எங்க வந்தாலும். pancreatic duct pancreasல இருந்து வர duct. ஸோ இந்த ரெண்டு டக்டும் காமன் ஆகி காமன் பேசேஜா வரது தான் hepatopancreatic duct. அதுல வந்து உங்களுக்கு pancreatic juiceம் பைலும் மிக்ஸ் ஆகி வருது. The pancreatic juice contains inactive enzymes. இந்த இடத்துல நீட் கொஸ்டின் கம்பல்சரி வரும், நல்லா பார்த்துக்குங்க. pancreatic juiceல யாரெல்லாம் இருக்காங்க? trypsinogen இருக்கிறாரு, கைமோட்ரிப்சினோஜன் இருக்கிறாரு, அண்ட் தென் ப்ரோகார்பாக்சிபெப்டிடேசஸ் இருக்கிறாரு, அமிலேசஸ் இருக்கிறாரு, லிபேசஸ் இருக்கிறாரு, நியூக்ளியேசஸ் இருக்கிறாரு. 5 பேர். ட்ரிப்சினோஜன், கைமோட்ரிப்சினோஜன், ப்ரோகார்பாக்சிபெப்டிடேசஸ், அமிலேசஸ், லிபேசஸ், நியூக்ளியேசஸ். 6 பேர் இருக்கிறாங்க. இதுல pancreatic juiceல வெரி இம்பார்ட்டன்ட் இது. Trypsinogen is activated by an enzyme enterokinase. நீட் கொஸ்டின் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க, திருப்பியும் கேட்பாங்க. enterokinase தான் trypsinogen trypsina கன்வெர்ட் பண்ணுது. secreted by intestinal mucosa into active trypsin. trypsinogen trypsina மாத்துறது, trypsinogen inactive, அது trypsina ஆக்டிவா மாத்துறது enterokinase அப்படிங்கிற என்சைம். enterokinase செக்ரீட் பண்றது intestinal mucosa. எப்படி வேணா क्वेश्चन கேட்கலாம், பாத்துக்கங்க. enterokinase தான் trypsina கன்வெர்ட் பண்ற. அப்படி இந்த enterokinase செக்ரீட் பண்றது யாரு? intestinal mucosa. எவ்வளவு காம்ப்ளிகேட்டட் பாத்தீங்களா? மீன்ஸ் அந்த நம்ம ப்ரொசீஜர்லாம் நடக்குதுல, ஈஸியாக டைஜஷன் அப்சார்ப்ஷன் அப்படின்ட்டு போயிடுறோம். நம்ம உடம்பு எவ்வளோ கஷ்டப்பட்டு எப்படியெல்லாம் என்னென்ன வேலை செய்து பாருங்க. which in turn activates other enzymes in the pancreatic juice. So trypsin வந்து மற்ற enzymes-யும் activate பண்ணிடும். The bile released into the duodenum. Duodenum is the first part of the small intestine. C shapeல இருக்கும். C, D மறந்துடாதீங்க. C shapeல இருக்கக்கூடிய first part of small intestine வந்து duodenum. Contains bile pigments that is bilirubin and biliverdin, bile salt, cholesterol and phospholipids, but no enzymes. ஓகேங்களா? பைல்ல enzymes கிடையாது. நீட் கொஸ்டின் நோட் பண்ணிக்கங்க.
பைல்ல என்சைம் கிடையாது. பைல்ல என்னதான் இருக்கு? பிலிரூபின், பிலிவிரிடின் அப்படிங்கிற பிக்மெண்ட்ஸ் இருக்கு, பைல் சால்ட்ஸ் இருக்கு, கொலஸ்ட்ரால் இருக்கு அண்ட் பாஸ்போலிபிட்ஸ் இருக்கு. 4 பேர் தான் இருக்காங்க, அவ்வளவுதான். பைல் ஹெல்ப்ஸ் இன் எமல்சிஃபிகேஷன் ஆஃப் ஃபேட்ஸ். பைலோட ஃபங்க்ஷன் என்ன? எமல்சிஃபிகேஷன் ஆஃப் ஃபேட்ஸ். ஃபேட்ஸை பிரேக் டவுன் பண்ணுது. That is breaking down of the fats into very small micelles. Micellesனா என்ன சார்? நல்ல கொலன்னு உருண்டையா கொலன்னு மாத்துறது, அவ்வளவுதான். அதாவது லிக்விட் இல்லாம சாலிடும் இல்லாம ரெண்டுக்கும் இடைப்பட்ட கொலப்பா எல்லாம் ஒட்டிக்கும், அந்த மாதிரி மாத்துறது மிசெல்லிஸ். சின்ன உருண்டையா மாத்திடுதுன்னு வைங்களேன். Bile also activates lipases. Bile lipases enzyme activate பண்ணுது. The intestinal mucosal epithelium has goblet cell. Goblet cellனாலே அது mucus secrete பண்ணும், அவ்வளவுதான். Which secrete mucus. Intestinal mucosal epitheliumல goblet cells இருக்கு. The secretions of the brush border cells of the mucosa along with secretion of the goblet cell mucus constitute the intestinal juice or succus entericus. Succus entericus. So succus entericus ங்கிறது யாரு? Intestinal juice. Intestinal juice secrete பண்றது யாரு? Brush border cells of the mucosa and goblet cells. Goblet cells. இந்த ரெண்டு பேரோட secretion தான் உங்களுக்கு intestinal juice. Intestinal juice க்கு இன்னொரு பேரு succus entericus, மறந்துடாதீங்க. This juice contains a variety of enzymes like disaccharidases, அத maltase mo, dipeptidases, lipases, nucleosidases எல்லாமே இருக்கு. So nucleoside break down பண்ணா nucleosidases, lipid break down பண்ணா lipases, dipeptides break down பண்ணா dipeptidases, maltose break down பண்றது maltases. வாயிலே தான் maltose வந்துருச்சே. ஓகே, அதுக்கப்புறம் தானே அது அப்படியே வயிற்றுக்குள்ள போயிட்டு பாஸ் ஆயிட்டு போயிட்டு இருக்கு. The mucus along with the bicarbonates from the pancreas protects the intestinal mucosa from acid as well as provide an alkaline medium. இங்க pH 7.8 ஆயிடுது. இங்க என்ன சொல்றாங்க? பைகார்பனேட்ஸும் அதாவது பைகார்பனேட்ஸ் வந்து pancreasல இருந்து வருது. மியூக்கஸ் இருக்கு. மியூக்கஸ் along with bicarbonates from pancreas. pancreasல இருந்து வர பைகார்பனேட்ஸோட சேர்ந்து மியூக்கஸும் நமக்கு என்ன பண்ணுது? intestinal mucosaவை protect பண்ணுது from acid. and இங்க வந்து pH 7.8 மாத்துறதுக்கு இந்த bicarbonates and mucus help பண்ணுது. bicarbonates எங்க இருந்து வருது? pancreasல இருந்து வருது, ஞாபகம் வச்சுக்கோங்க. So இங்க வந்து for enzymatic activities இந்த pH வந்து 7.8 இருக்கணும். Submucosal glands, Brunner's glands மாங்க also help in this. இந்த protectionலயும் pH 7.8ல வச்சு அந்த enzymatic activity-ய நடக்கிறதுக்கு ஹெல்ப் பண்றதுக்கும் submucosal glands அதாவது Brunner's gland ஹெல்ப் பண்ணுது. இப்போ proteins, proteoses and peptones, partially hydrolyzed proteins, இவங்கெல்லாம் இந்த மூணு பேருமே partially hydrolyzed, partially break down ஆன proteins அர்த்தம். இந்த chain என்ன? நம்மளோட stomach wallயே இதெல்லாம் ஃபார்ம் ஆயிடுச்சு. Reaching the intestine are acted upon by the proteolytic enzyme pancreatic juice as given below. So proteins, peptones, proteosesல எங்க ஃபார்ம் ஆனுச்சு? stomach, அந்த stomachல. அது இப்ப small intestineக்கு வந்துருச்சு. small intestineல trypsinogen மாறிடுச்சு. chymotrypsina ஆக்டிவேட் ஆயிடுச்சு. கார்பாக்சிபெப்டிடோஸ் வந்துருச்சு. இவங்க எல்லாரும் சேர்ந்து proteins, peptones, proteoses dipeptides பிரேக் டவுன் பண்றாங்க ஸ்மால் இன்டெஸ்டைன்ல. தென் இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மூணு என்சைம் 1 2 3 போட்டுருக்காங்களா, இது pancreatic juiceல இருந்தது. carbohydrates in the chymeனாலே stomach wall, அங்க இருந்து small intestine வந்துருச்சு. are hydrolyzed by pancreatic amylase into disaccharides. So polysaccharides starch, amylase அப்படிங்கிற enzyme disaccharides அதை கன்வெர்ட் பண்ணுது. ஓகேங்களா? சரி, அதுவும் pancreatic amylase தான். Then fats are broken down by lipases and with the help of bile into di and monoglycerides. Fats lipase activate பண்றது bile, அதுல இருந்து உங்களுக்கு diglyceride கிடைக்குது. again lipase வந்து அதை monoglyceride break down பண்ணுது. so smaller போனாதான் இங்க absorption microvilli நடக்கும். Nucleases in the pancreatic juice acts on nucleic acids to form nucleotides and nucleosides. So nucleic acid வந்து DNA, RNA,
நியூக்ளியேசஸ் என்சைம் pancreatic enzyme ஜூஸ்லேருந்து வருது. அந்த நியூக்ளியோடைட்ஸ் நியூக்ளியோசைட்ஸாக பிரேக் டவுன் பண்ணிடுது. நம்ம சாப்பிட்ற பிளான்ட்ஸ் அனிமல்ஸ் எல்லாத்துலேயுமே செல்ஸ் இருக்கும். எல்லா செல்ஸ்லேயும் டிஎன்ஏ இருக்கும் இல்லைங்களா? அதை நம்ம டைஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். பிளான்ட்டாக இருந்தாலும் அனிமலாக இருந்தாலும் வெஜிடேரியன் இருந்தாலும் நான் வெஜிடேரியனாக இருந்தாலும் நம்ம சாப்பிட்ற ஃபுட்டில் டிஎன்ஏ ஆர்என்ஏலாம் இருக்குங்க. சரி, நெக்ஸ்ட் pancreatic ஜூஸில் தான் நியூக்ளியேசஸ் இருக்குது, மறந்துடாதீங்க. The enzymes in the succus entericus intestinal juice, succus entericus act on the end products of the above reactions to form respective simple absorbable forms. Intestinal juice very important. Succus entericus அதுதான் absorbable formக்கு முன்னாடி அரைக்குறையா break down ஆனதெல்லாம் இப்போ complete break down பண்ண போகுது. These final steps in digestion occurs very close to the mucosal epithelial cells of intestine. So dipeptidase மூலமா amino acids மாறிடுச்சு, simplest form of protein. maltase enzyme மூலமா glucose plus glucose மாறிடுச்சு, simplest form of carbohydrate. lactase enzyme மூலமா glucose plus galactose மாறிடுச்சு, இது எல்லாமே monosaccharide தான். sucrase enzyme மூலமா glucose plus fructose break down ஆயிடுச்சு, monosaccharides. ஓகே, இப்போ nucleotidases மூலமா nucleosides மாறிடுச்சு. அதே nucleosidase enzyme மூலமா sugar plus bases break down ஆயிடுச்சு. di and monoglycerides lipases மூலமா fatty acid plus glycerol break down பண்ணிடுச்சு. ஸோ இது எல்லாமே simplest form. இந்த simplest form நம்ம villi microvilli in small intestine ஈஸியாக absorb பண்ணிக்கும். The breakdown of biomacromolecules mentioned above occurs in the duodenum region, first part of the small intestine. So most of the digestion வந்து small intestine லியே complete ஆயிடுதுங்க, பார்த்துக்குங்க. Of the small intestine, the simple substances thus formed are absorbed in the jejunum of the small intestine and ileum region of the small intestine. The undigested and unabsorbed substances are passed on to the large intestine. So இதோட நம்ம small intestine கதையை முடிக்கிறோம். ஸ்மால் இன்டெஸ்டைன் டியோடினம்ல தான் இவ்வளோ டைஜஷன் நடக்குது. அண்ட் இதை அப்சார்ப் பண்ணுறது வந்து உங்களுக்கு ஜிஜினம் இலியம்ல நடக்குது. ஸ்மால் இன்டெஸ்டைன் ஓவர். இப்போ அன்அப்சார்ப்ட் அன்டைஜஸ்டட் ஃபுட்ஸ் லார்ஜ் இன்டெஸ்டைனுக்கு வருது. இப்போ லார்ஜ் இன்டெஸ்டைன் பற்றி படிக்க போகிறோம். No significant digestive activity occurs in the large intestine. The function of the large intestines are absorption of some water, minerals and certain drugs. Major absorption or digestion or large intestine நடக்காது. இங்க வந்து வாட்டர் ரீஅப்சார்ப்ஷன் நடக்கும், மினரல்ஸ் அப்சார்ப் பண்ணும், சில மருந்துகளை அப்சார்ப் பண்ணும், அவ்வளவுதான். செக்ரீஷன் ஆஃப் மியூக்கஸ் which helps in adhering the undigested waste particles together and lubricating it for easy passage. ஸோ இங்கே வந்து மியூக்கஸ் செக்ரீட் ஆகுது. அந்த மியூக்கஸ் என்ன பண்ணுது, வேஸ்ட் மெட்டீரியல் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு உருண்டையாக மாற்றி அது சேர்ந்து அப்படியே மூவ்மெண்ட்டுக்கு, ஸ்மூத் மூவ்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஃபீக்கல் மேட்டர்னு சொல்கிறோம்ல, மோஷன் போகிறது, அதோட மூவ்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுது. The undigested, unabsorbed substances called feces enters into the cecum of the large intestine. Cecumனா என்ன, ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த லார்ஜ் இன்டெஸ்டைன். அங்கே தான் எக்ஸ்டென்ஷன் வந்து அந்த அப்பெண்டிக்ஸ் இருக்குன்னு படித்தோமே, வெர்மி ஃபார்ம் அப்பெண்டிக்ஸ் இல்லையா, அது வந்து வெஸ்டிஜியல் ஆர்கன், எக்ஸ்ட்ரா தேவையில்லாது, அதுக்கு ஃபங்க்ஷன்லாம் கிடையாது. த்ரூ இலியோசீக்கல் வால்வ், இலியம் அப்படிங்கிற லாஸ்ட் பார்ட் ஆஃப் த ஸ்மால் இன்டெஸ்டைன், சீக்கம்ங்கிறது ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த லார்ஜ் இன்டெஸ்டைன், ரெண்டும் மீட் பண்ணுற இடத்துல இலியோசீக்கல் வால்வ் இருக்கு, அதுதான் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங்க்கு ஹெல்ப் பண்ணுது. which prevents the backflow of the fecal matter. So once large intestine க்கு fecal matter போயிடுச்சுன்னா திருப்பி small intestine குள்ள வரக்கூடாது, அதுக்கு இந்த valve ஹெல்ப் பண்ணுது. It is temporarily stored in the rectum till defecation. Defecation னா motion, anus வழியா வெளியே போறது, removal of fecal matter from the body, motion போறது தான் defecation அப்படிம்போம். and the fecal matter for the short period store பண்ணி வைக்கும். Okay, the activities of the gastrointestinal tract are under neural and hormonal control for proper coordination of the different parts. Neural and hormonal control, hormones அப்புறம் nerves எல்லாம் சம்பந்தப்பட்டது. இதுக்கு என்ன சொல்லலாம், இவங்களே சொல்லியிருக்காங்க பாருங்க, ஒரு சின்ன ஸ்மெல், அப்படியே கிச்சனில் ஏதாவது வதக்கிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, நல்லா சமைக்கிறாங்கன்னா அப்படியே அந்த ஸ்மெல் வரும்போது நமக்கு வாயில் எச்சில் ஊறும். மாங்காவை நினைச்சாலே இந்த இடத்துல சலைவா செக்ரீட் ஆகும். நியூரல் கண்ட்ரோல். ஓகேங்களா?
Yeah, the slight smell and or the presence of food in the oral cavity can stimulate the secretion of the saliva. அதே மாதிரி நம்ம வாயில சாப்பாடு வச்சு மெல்லும் போது நிறைய saliva secrete ஆகி அதோட மிக்ஸ் ஆகிறத நம்ம பார்த்துருப்போம் daily. Gastric and intestinal secretions are also similarly stimulated by neural signals. ஸோ நமக்கு பசிக்குதுன்னா கேஸ்ட்ரிக் அந்த வந்து HCl எல்லாம் செக்ரேட் பண்ண ஆரம்பிச்சிடும், சாப்பிட்றணும். இல்லைன்னா வெறும் ஆசிட் உள்ளே இருந்தால் ஆசிடிட்டி வந்துடும். ஓகே, the muscular activities of the different parts of the alimentary canal can also moderated by neural mechanism. Muscular இந்த peristalsis, கைம் அந்த இதெல்லாம் மூவ் பண்ணி போகுதுன்னு சொல்கிறோம்னா அதுவும் நியூரல் கண்ட்ரோலில் தான் இருக்குது, நியூரல் மெக்கானிசம் தான். போத் லோக்கல் அண்ட் த்ரூ சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். லோக்கல்னா அங்கே இருக்கக்கூடிய நர்வ்ஸே ஹெல்ப் பண்ணும், லோக்கல் நர்வ்ஸ். அது இல்லாமல் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் ஹெல்ப் பண்ணுது, பிரெயின் அதுக்கும் ஹெல்ப் பண்ணுது. Hormonal control of the secretion of the digestive juices is carried out by local hormones produced by the gastric and intestinal mucosa. Local hormone na அந்த இடத்துலயே இருக்கக்கூடியது, அந்த இடத்துல பாருங்க gastric and intestinal mucosa secrete பண்ணுது, அந்த இடத்துல இருக்கக்கூடிய structure secrete பண்ற ஹார்மோன் local hormone. அவ்வளவுதான். அதுவும் வந்து டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்றாங்க. ஓகே, இப்போ இந்த பாக்ஸில் இருக்கிறது நாட் ஃபார் இவாலுவேஷன் கொடுத்துருப்பாங்க. இது ஃபிசியலாஜிக்கல் ஆக்டிவிட்டி லொட்டு லொஸுக்கு எல்லாம் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எனர்ஜியை எப்படி ஹீட் எனர்ஜியாக தான் கால்குலேட் பண்ணுறோம், அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி வந்து ஹீட் எனர்ஜியாக தான் கால்குலேட் பண்ணுறோம். அதில் வந்து நீங்கள் எப்படி கால்குலேட் பண்ணுவீங்கன்னா த ஹீட் எனர்ஜி, அதாவது the amount of heat energy required to raise the temperature of 1 gram of water by 1 degree Celsius, இதை வச்சு தான் நம்ம வந்து எனர்ஜியை கால்குலேட் பண்ணுறோம். அது வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதுனால அது அப்படியே கிலோகிராம் 1 கிலோகிராம் ஆஃப் வாட்டரை 1 டிகிரி செல்சியஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு தேவையான ஹீட் எனர்ஜியை நம்ம கிலோ ஜூல் அப்படின்னு சொல்கிறோம், ஆர் கிலோ கேலரிஸ் அப்படிங்கிறோம். ஓகேங்களா? சரி. Nutrition is traditionally referred to kilocalories as calorie or joule, always capitalized. Okay, capital சொல்றாங்க. Capitalized இந்த J, joules and calories. Okay, இதெல்லாம் இருந்துட்டு போகுது. இப்போ கடைசியா வாங்க, carbohydrates, proteins, fats. Gross calorific value of carbohydrates, proteins, fats. ஓகேங்களா? இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கொடுத்துருக்காங்க, the actual amount of energy combustion of 1 gram of food is the physiologic value of food. Gross calorific value of carbohydrates, proteins and fats are 4.1 kilocalories per gram. ஒரு கிராம்ல 4.1 kilocalories. 1 gram of carbohydrate 4.1 kilocalories per gram கொடுக்குது carbohydrate. அதே மாதிரி proteins வந்து 5.65 kilocalories per gram இருக்கு அதோட எனர்ஜி, ஹீட் எனர்ஜி. ஃபேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 9.45 and 9 கிலோ கேலரிஸ் பர் கிராம், சாரி 9.45 கிலோ கேலரிஸ் பர் கிராம் ரெஸ்பெக்டிவ்லி. அதாவது ஃபர்ஸ்ட்டுக்கு ஃபர்ஸ்ட்டு, செகண்டுக்கு செகண்டு, தேர்டுக்கு தேர்டுன்னு அர்த்தம். ஸோ உள்ளதுலேயே அதிகமான எனர்ஜியை கொடுக்கறது, ஒரு கிராமுக்கு எனர்ஜி அதிகமாக கொடுக்கறது ஃபேட்ஸ் தான். அதே இது வந்து நீங்கள் கிலோ கேலரிஸ் பர் கிராம் சொல்லியிருக்கீங்களா, அதுக்கடுத்து whereas their physiologic value, ஃபர்ஸ்ட் அவங்க சொல்லியிருக்கிறது கலோரிஃபிக் வேல்யூ சொல்லியிருக்காங்க, ரெண்டாவது ஃபிசியோலாஜிக் வேல்யூ சொல்லியிருக்காங்க. 4 கிலோ கேலரிஸ் பர் கிராம் ஃபார் கார்போஹைட்ரேட், அதே 4 கிலோ கேலரிஸ் பர் கிராம் தான் ப்ரோட்டீன்ஸும். ஃபேட்ஸுக்கு மட்டும் 9 கிலோ கேலரிஸ் பர் கிராம். ஓகேங்களா? இது வந்து ஃபிசியோலாஜிக் வேல்யூ. ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்கிறது கலோரிஃபிக் வேல்யூ. இந்த வேல்யூஸ் மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அது மேபி கொஷின்ஸ்க்கு நீட்ல கேட்கலாம். So these are the things. With this we have completed digestion part. Next absorption part பார்த்து இந்த சாப்டர் முடிச்சிருவோம். இந்த சாப்டருக்கு 3 வீடியோ போதும். 3வது பார்ட்ல நம்ம இந்த சாப்டர் கம்ப்ளீட் பண்ணிடுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Because your support is our strength. Thank you.